ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஃபஜ்ஜியான ப்ரௌனி குக்கர்லேயே எப்படி பேக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம என்ன பேக் பண்ணுறதா இருந்தாலும் நம்மளோட பேக்கிங் டின்னை வந்து பார்ச்மெண்ட் ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்கணும். இல்லைனா பேக்கிங் டின்னில் வந்து ஆயில் ஆர் கீ அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஏதாவது மாவு டஸ்ட் பண்ணியிருக்கணும். இல்லைனா நம்ம பேக் பண்ணுறது வந்து பேக்கிங் டின்லேயே வந்து ஸ்டிக் ஆயிரும். இங்கே வந்து நான் பார்ச்மெண்ட் ஷீட் போட்டு தான் கவர் பண்ணுறேன். ப்ராப்பராக பார்ச்மெண்ட் ஷீட்டை பேக்கிங் டின்னுக்கு ஏற்ற மாதிரி லைன் பண்ணி மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கணும். இங்கே வந்து நான் 50 கிராம் டார்க் சாக்லேட்டும் 50 கிராம் பட்டரும் எடுத்துருக்கிறேன். தென் நம்ம வந்து சாக்லேட்டையும் பட்டரையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். டபுள் பாயிலிங் மெத்தட் அப்படிங்கிறது வந்து ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து தண்ணி ஊற்றி அதை ஹீட் ஆனதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சு அதுக்குள்ளே டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் போட்டு மெல்ட் பண்ணி எடுக்கிறது தான் டபுள் பாயிலிங் மெத்தட். இன்கேஸ் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணாமல் அந்த சாக்லேட்டை வந்து டைரெக்டாக ஸ்டவ் மேலே வச்சோம் அப்படின்னா அது வந்து கரிஞ்சு போயிடும். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். தென் மெல்ட் பண்ண இந்த சாக்லேட் மிக்சரை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். தென் இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஒரு எக் எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா ஃப்ராத்தியாக வர வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும். நல்லா ஃப்ராத்தியாக வந்தால் தான் வந்து நமக்கு மேலே கிரிங்கிள் டாப் கிடைக்கும். தென் வேயிங் ஸ்கேலில் வந்து 70 கிராம் ப்ரௌன் சுகர் வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ப்ரௌன் சுகருக்கு பதிலாக வந்து ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணும்போது வந்து நம்ம ப்ரௌனிஸ் வந்து நல்லா ஃபஜ்ஜியாகவே கிடைக்கும். தென் மெஷர் பண்ண அந்த ப்ரௌன் சுகரை வந்து நான் ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்க எக்கு கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கூட 1/2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற வெட் மிக்சர் கூட இதை ஆட் பண்ணிக்கிறேன். டார்க் சாக்லேட்டும் பட்டரும் ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த வெட் மிக்சர் கூட ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் ஆட்டா வந்து 30 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் மைதா கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் கோகோ பவுடர் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஹெர்ஷீஸ் பிராண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பிராண்ட் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. கோகோ பவுடர் வந்து 14 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு வெயிங் ஸ்கேல் வச்சு ப்ராப்பராக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா நம்மளோட எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து பிளான் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். இந்த ஸ்டெப்பு வந்து கண்டிப்பாக பண்ணணும், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1 பிஞ்ச் மட்டும் எடுத்துக்கோங்க. தென் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வெட் மிக்சர் கூட ஆட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை வந்து நான் ஒரு 6 இன்ச் பேக்கிங் டின்னில் வந்து ஊற்றிக்கிறேன். தென் ஒரு குக்கர் எடுத்து அதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். ப்ரீ ஹீட் பண்ணும்போது வந்து குக்கரோட மூடி போட்டு தான் பண்ணணும். தென் நமக்கு தேவையான நட்ஸை வந்து நம்ம இதுக்கு மேலே டாப்பிங்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே பாதாம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் ஆட் பண்ணணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம விஷ் தான் இது. இந்த நட்ஸ் எல்லாம் வந்து நம்ம டாப்பிங்ஸாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பேட்டர் கூடயே உள்ளேயே போட்டு மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். தென் ஒரு ஃபோர்க் வச்சு இந்த பேட்டரை வந்து நல்லா ஈவனாக எல்லா சைடும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து குக்கரில் ஆல்ரெடி சால்ட்டு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போது அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு மேலே பேக்கிங் டின்னை வந்து ப்ராப்பராக குக்கரில் டச் ஆகாமல் வச்சுருங்க. தென் நம்மளோட குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது விசில் போடக்கூடாது. தென் கேஸ்கட் போடாதீங்க. குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. ஒரு 25 மினிட்ஸ் அது வந்து பேக் ஆகட்டும். 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு நைஃப் ஆர் ஸ்பூன் வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள்.
இன்கேஸ் அந்த நைஃப்பில் வந்து பேட்டர் அப்படியே ஒட்டிட்டு வந்துச்சுன்னா நம்மளோட ப்ரௌனி வந்து இன்னும் பேக் ஆகலை. ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கூட அப்படியே விடுங்க. இப்போ நம்மளோட ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. நைஃப்பில் பார்த்தீங்கன்னா அப்படி டஸ்ட் மாதிரி வருது. ஸோ இது வந்து பேக் ஆயிடுச்சு. தென் குக்கரில் இருந்து நம்மளோட பேக்கிங் டின்னை வந்து வெளியே எடுத்து வச்சுருங்க. இதுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுங்க. ப்ரௌனி வந்து நல்லா ஆறி இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நைஃப் வச்சு கட் பண்ணணும். நம்மளோட ப்ரௌனி வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு நைஃப் வச்சு ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட சூப்பர் ஃபஜ்ஜியான ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் எப்படி ப்ராப்பராக வீட்லேயே குக்கர்லேயே ஓவன் இல்லாமல் ப்ரௌனி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல் ரெசிபியும் கீழே டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வந்து அமேசிங்காக வந்திருக்குது. இது மாதிரி நீங்களும் வீட்லேயே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.